வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஏரி மீன், கெண்டை மீனுன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் சைடு. இதை மசாலாலாம் நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டு மிக்சியில் ஆட்டி வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, இதுதான் கெண்டை மீன். நாங்கள்லாம் கெண்டை மீனுன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது 1 கிலோ மீன். இதுக்கு இவ்வளோ பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், புளி, 2 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணெய்க்கு லைட்டாக விட்டு வணக்கிட்டு மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, புளியும் போட்டேன். வெங்காயம்லாம் வதங்கிக்கப்புறம் புளி போட்டுருக்கேன், குழம்பு மிளகாட்டி போட்டுருக்கேன். இதை வதக்கி விட்டுட்டு ஆறுனதும் மிக்சியில் அடிச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கினேன். இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுருக்கேன். மசாலா அதில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் மசாலாவை ஊற்றி வச்சு வதக்கின்னு இருக்கேன். கலர் பார்த்திங்களா, நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் ஆட்டினோம். நேச்சுரலாகவே கலர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா கொதித்து வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீனை போட்டுக்கலாமா? நல்லா மசாலாலாம் கொதித்து வந்துடுச்சு. மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா மசாலாவோட மீனெல்லாம் கொதித்து வரணும், வெந்து அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் போட்டு நல்லா கொதித்து வந்துடுச்சு, மீனும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா, உடையாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. எப்பயுமே நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி ஏரி மீனுக்கெல்லாம் நீங்கள் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் பாருங்கள், உடையாமல் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னுட்டு. நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.